ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ரொம்ப எதமான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் தாங்க. இந்த ட்ரிங்க் ரொம்பவே இப்போ வைரலாக இருக்குது. அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்து காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிரிபாஸ் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சர்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட கட் பண்ணியிருக்க வாட்டர்மெலான் சேர்த்துக்கிறேன். வாட்டர்மெலான் சீட்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கோங்க. நிறைய பேர் சீட்ஸோடு சேர்க்குறாங்க, நானும் சேர்த்தேன். பட் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜெல்லி ஒன்றும் இல்லைங்க, அந்த ரோஸ் சிரப்போட ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த அகரகர் ஸ்ட்ரைப்ஸ் வரும் இல்லையா, அதை போட்டு நல்லா காய்ச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இதை மாதிரி அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் நீங்கள் ஸ்ட்ராபெரியோ இல்லை உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜெல்லி பிடிக்குமோ அதை மாதிரி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர் கலராகவும் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் கலர் கலராகவும் சேர்த்துக்கலாம். லைக் மேங்கோ ஜெல்லி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இந்த ஜெல்லி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ஜா விதையை நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அதையுமே சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா விதை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதாம் பிசின் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட் ஊற வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி சூப்பராக வரும். இல்லைனா அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோனாக நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசினை ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்மண்ட் கம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதாம் மரத்தில் வரதுலேருந்து தான் இருக்குது. ஸோ அந்த பாதாம் மரத்துலேருந்து ஒழுகிற அந்த இது தான் ஹேர் பட்டோன்னா நல்லா டைட்டாகி இந்த மாதிரி நமக்கு ஆல்மண்ட் கம்மாக கிடைக்குது. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இந்த சம்மர் டைமில் ரொம்ப குளுமை சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மர்லேயாவது பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. மற்ற டைம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த சம்மருக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. எல்லா சம்மர்லேயுமே இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், வாட்டர்மெலான் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு ஹீட்டை நம்ம நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி குடிங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாட்டர்மெலான் இந்த சீட்ஸ் தான் பெருசாக பிடிக்கல. ஸோ நீங்கள் வாட்டர்மெலான்ஸை சீட்ஸை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.